அண்மை செய்தி தமிழ்நாட்டுக்கு 9,000 கன அடி நீரை திறக்க ஆணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காவிரியிலிருந்து 9,000 கன அடி நீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அடுத்த 15 நாட்களுக்கு கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்றும் காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டுக்கு 9,000 கன அடி நீர் திறக்க காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு காவிரியிலிருந்து 9,000 கன அடி நீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அடுத்த 15 நாட்களுக்கு தமிழ்நாட்டிற்கு காவிரி தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்றும் காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அடுத்த 15 நாட்களுக்கு கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு காவிரியிலிருந்து 9,000 கன அடி நீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டிற்கு காவிரியிலிருந்து 9,000 கன அடி நீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அடுத்த 15 நாட்களுக்கு கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்றும் காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். காவிரியிலிருந்து 9,000 கன அடி நீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன நௌஷத்? வணக்கம் சுவாமி. தமிழகத்திற்கு வினாடிக்கு 9,000 கன அடி நீர் என்ற அடிப்படையில் அடுத்த 15 நாட்களுக்கு கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரைப்பதை ஏற்று இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக காவிரி ஒழுங்காற்று குழு பொறுத்தவரை தமிழக அரசு சார்பாக பல்வேறு அதிகாரிகள் பங்கேற்று கோரிக்கையை முன்வைத்து பார்க்க முடியும். தொடர்ந்து தமிழகத்துக்கு திறந்துவிடக்கூடிய அந்த டிஎன்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும். தொடர்ந்து சம்பா சாகுபடி பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகள் முழுமையாக வறட்சிக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறார்கள் என்ற கோரிக்கை முன்வைத்து பார்க்க முடியுது. இருந்தபோதும் சம்பா சாகுபடி முழுமையாக பொய்த்து விட்டது. விவசாயிகள் மிகுந்த பாதிப்பு உள்ளாகிறார்கள். எப்போது காவிரியிலிருந்து தண்ணீரை திறந்து விடுவீர்கள் என்ற கேள்வி என்பது தொடர்ந்து சட்டப்பேரவையில் கூட பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் கிட்டும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பினார்கள். இன்னும் காவிரி ஒழுங்காற்று குழு பொறுத்தவரைக்குமே தொடர்ந்து கர்நாடக அரசுக்கு அந்த குழு பரிந்துரை செய்தது பார்க்க முடியும். தற்போது ஒழுங்காற்று குழு அதாவது அந்த பரிந்துரை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அடுத்த 10 நாட்களுக்கு 9,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக என்றால் தொடர்ந்து அந்த பகுதியில மழை பெய்து வரும் சூழல் ஒரு புறம் இருந்தாலும் கூட உபரி நீர்களை திறந்துவிட்டு வந்தார்கள். ஆனால் தமிழகத்துக்கு வரக்கூடிய உரிய நீராதாரத்தை எப்போது திறந்து விடுவார்கள் என்ற கேள்விதான் முன்வைத்தார்கள். அந்த நிலையில் காவிரி ஒழுங்காற்றக்கூடிய உத்தரவு கேட்டப்போ 9,000 கன அடி 15 நாட்களுக்கு திறந்துவிட உத்தரவு பிறப்பித்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக இருந்த போதிலும் விவசாயிகளுடைய சம்பா சாகுபடி பாதிப்பு ஏற்பட்டாலும் இந்த வரக்கூடிய நீர் என்பது அடுத்த சாகுபடி பயனுள்ளதாக இருக்கும் என்பது விவசாயிகளுடைய எண்ணமாக இருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.